கொஞ்சம் கூடுதலா இருக்கு. எங்களுக்கும் இருக்காங்க 3 ரோசஸ். புரியுதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் தங்கச்சிங்களா அப்படி அவள்தான். பெண்கள் 3 ரூபாய் கொடுமிச்சில் ஜங் ஜக்கு இந்த மாதிரி கங்கா யமுனா சரஸ்வதி நினைச்சிருப்பீங்க. அவள் தான் முடிச்சு விட்டாச்சு, வீஸ் போவாது, அது போவாது, இது போவாதுன்னு. அது கிடையாது மேட்ரு. Hi guys, welcome back to our channel. நாங்க தான் உங்க மதன் தேவ்யா. Okay. And இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ரீசன்ட்டா வந்து படித்ததில் பிடித்தது and படித்ததில் வலித்தது அப்படினு சொல்லி ஒரு vlog ஒன்னு போட்டுருந்தோம். அது part 1 part 2 வந்து வட சுட்டுச்சு அப்படினு சொல்லிட்டு கதை சொல்லுவோம். படித்ததில் பிடித்தது படித்ததில் வலித்தது சொல்லிட்டு part 1 part 2 வந்து எப்படி நான் ஆரம்பிப்பனா இவரு வந்து அப்படியே கோவத்துல போற மாதிரி பேசுவாரு. என்ன சொல்றது? அப்படி அடிக்காதடி வலிக்கும் இல்ல. வந்து படித்ததில் பிடித்தது படித்ததில் வலித்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து vlog 2 vlog போட்டிருக்கோம் part 1 part 2ன்னு சொல்லிட்டு. அதில் வந்து நாங்கள் part 2ல வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்க யாரெல்லாம் இந்த 2 பர்டிகுலர் இந்த 2 vlogக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதை ரீட் பண்ணி நம்ம வந்து அதை ஒரு vlog-ஆ எடுத்து போடணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இப்போ அந்த vlog தான் பார்க்க போகிறோம். புதுசா நம்ம சேனல் பாருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க இப்போ vlog-குள்ள போகலாம். ஓகே गाइस, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? வளவள கொலகொலலாம் வேணாம், டைரக்டா நம்ம கமெண்ட் பண்ணலாம். பார்ட் 1 ஓகேவா? படித்ததில் பிடித்தது படித்ததில் வலித்தது அப்படினு சொல்லிட்டு பார்ட் 1ல முதல்ல கமெண்ட்ஸ்லாம் பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் அப்படினா நம்மளோட யாஷ்மிகா. நம்ம யாஷ்மிகா தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கமெண்ட் பண்ணிருக்கா. பட் அது கமெண்ட் கிடையாது, ஒரு பேரா. ஆமா, ஒரு பேஜே அனுப்பிச்சு. நம்ம யாஷ்மிகா நீ வந்து எங்களோட vlog பண்ண இவ்வளவு பெரிய பேரா அனுப்பிச்சிருக்கா. அதனால நீ என் கூட வந்துட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது என்னன்னு படிச்சிரலாமா? ஆமா வாங்க. அப்படியே ஒரு காஃபியை போட்டு பார்ப்பேன். அக்கா, இதை பார்த்ததும் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டைம் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க அக்கா. நீங்கள் இல்லைன்னா அண்ணா யாராவது உலகத்தில் நடக்கிற ஏதாச்சும் ஒரு 3 ஷாக்கிங் விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரணும். அதில் 2 விஷயம் உண்மை, ஒரு விஷயம் நீங்கள் கிரியேட் பண்ணின பொய். இப்போ அண்ணா பார்த்துட்டு வந்தார் அப்படின்னா அக்கா நீங்கள் அதில் எது பொய்ன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைம்குள்ளே அக்கா கண்டுபிடிக்கலைன்னா அக்கா அவுட். அண்ணா அக்காவுக்கு ஏதாச்சும் ஃபன்னியான பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இது ஷார்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கா யாஷ்மிகா. கண்டிப்பாக தங்கமே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். பெஸ்டான vlog கொண்டாந்து கொடுக்குறோம். நீ கேட்ட மாதிரியே பெஸ்டான vlog கொண்டாந்து கொடுக்குறோம். அடுத்து ரோஷினி, ஒண்ணுமில்ல, தட் கவிதை வாஸ் அமேசிங் அண்ட் ஃபேக்ட் 100% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thank you ரோஷினி டார்லிங். ரோஷினிமா ரொம்ப நன்றி. மகா 100 ட்ரூ அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது 400 போட்டு 400 100% அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. நம்மளோட ஹரிஹரசன் சேட்டா வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு. ஹரிஹரசன் ஃப்ரேம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு ஜி, ட்ரெஸ்ஸிங் சூப்பர் ஜி, ஆடியோ கிளாரிட்டி கிளியர் ஜி அப்படின்னு இருக்காரு. ஓவரால் பெர்ஃபெக்ட் வீடியோ பெர்ஃபெக்ட் ஆடியன்ஸ், பெர்ஃபெக்ட் வீடியோ. சாரி இந்த தங்கச்சி லிப்பா எடுத்து பெர்ஃபெக்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஹரிஹரசன் ரொம்ப நன்றி. இதுதான் பாஸ், மொத்தத்துல பீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கமெண்ட் கொடுத்துருக்கீங்க ஹரிஹரசன் அண்ணா. நன்றி நன்றி. எல்லாத்தையும் ஒரே கமெண்ட்லயே சொல்லிடாத, அடுத்து அவன் கமெண்ட் பண்ணிருப்பான். சரியா? அடுத்து ஹரிஹரசன் உன்னை புகழ்ந்தாலே அவளுக்கு பொறுக்காது. சொல்லுங்க. இல்ல ஒரே கமெண்ட்ல எல்லாத்தையும் புகழ்ந்துட்டா எப்படின்னு. சரி சரி திவ்யா, நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. ஓகே, ஹரிஹரசன் அடுத்த ஒரு கிரேட் எஃபர்ட்ஸ் 100% சூப்பர் ப்ரோ. ப்ளீஸ் டூ மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் லைக் திஸ். You both will grow higher and higher அப்படின்னு அமைச்சிருக்கீங்க. Thank you so much ஹரிஹரசன் அண்ணா. நீ மட்டும் படிச்சு புரிஞ்சு. Great effect. நம்ம போட்ட எஃபெக்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. Please do more information. அதாவது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க அப்படின்னு. You both will grow higher and higher. நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ண நிறைய இருக்கு, நாங்க வச்சிருக்கோம். நம்ம 2 பேரும் வந்து மென்மேலும் வளரும் அப்படி சொல்லுவாங்கல. சோ அத மாதிரி you both will grow higher and higher அப்படின்னு இங்கிலீஷ்ல அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ் அனுப்ப மாட்டேன், ஒண்ணுமே புரியல. இந்த விஷயத்துக்கு நான் காரணம் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை தான். நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். பட் இந்த ஒண்ணுக்கே வந்து ரியாக்ஷன் நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை. இருந்தாலும் டீமோட்டிவேட் ஆகாம கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா
vlog எல்லாமே டிஃப்ரெண்டாக வந்துட்டு தான் இருக்கும். ஓகே, அடுத்த கமெண்ட் நம்மளோட பாலாஜி ப்ரோ. பாலாஜி அண்ணா அக்கா நீங்க 2 பேரும் சேர்ந்து சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அக்கா அண்ணா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாலாஜி நன்றி பாலாஜி. அடுத்து அக்கா அந்த நிழல் கூட நம்மளுக்கு சொந்தம் இல்லை அக்கா, வெளிச்சம்னு நம்மளுக்கு வந்தாதான் அந்த நிழலும் இருக்கும், அந்த வெளிச்சம் இல்லைன்னா நிழல் கூட நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிஷா 100% உண்மை. இது வந்து நீங்கள் எதுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு கவிதை சொன்னேன். நான் வந்து நல்ல பார்த்து கேட்டேன், எதுக்கு என் கூடயே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்ன தவிர உங்க கூட வேற யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோன்னு சொன்னால அந்த கவிதைக்கு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. ஐ நோ நிஷா, கரெக்ட் தான். ஓகே, அடுத்து யாஸ்மிகா. ஒரு பேரா யாஸ்மிகா, மறுபடியும் ஒரு பேரா வந்து vlog பண்ணலாம். நீங்க சொன்ன எல்லாம் நிறைய பேருக்கு ஒத்து போகும் அண்ணா அக்கா, நீங்க சொன்னது எல்லாம் ஒரு எமோஷன்ஸ். எனக்கு நீங்க சொன்னதுல நிறைய ஒத்து போச்சு அக்கா. வீடியோ அண்ட் உங்க கண்டென்ட் செம்மையா இருக்கு அண்ணா அக்கா, இதே மாதிரி வீடியோஸ் போடுங்க. ஐ வில் ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட் யூ அண்ட் அக்கா அண்ணா. யாஸ்மிகா, thank you யாஸ்மிகா darling, thank you dear, love you lots of love you. அடுத்து சிந்துஜா darling, super மதன் and திவ்யா, today you both look really so cute, nice video, interesting, continue to different video, god bless you both அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. thank you சிந்துஜா. இந்த vlogல நாங்க வந்து so cute னு சொல்லிருக்கீங்க, இந்த vlogல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம அதை கமெண்ட் பண்ணிருங்க. இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், 2 பேரும் டீ-ஷர்ட் போட்டு உட்கார்ந்திருக்காங்க, அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. நீங்க கமெண்ட போட்டு விடுங்க. ஓகே நிலா ஐஸ்வர்யா, கொஞ்ச நாள் ரொம்ப வேதனையா இருந்தேன், இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு ஓகேவா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணா அண்ட் அக்கா. Thank you நிலா ஐஸ்வர்யா. ரொம்ப வேதனையில இருந்தேன், இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப மனசு ஓகேவா இருக்கு. மட்டும் வேதனை இல்ல, எங்களுக்குமே நிறைய வேதனைகள். என்னதான் வெளியில நிறைய சிரிச்சாலும் இது பண்ணாலும் எங்களுக்கும் உள்ளுக்குள்ள நிறைய வேதனை இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க கமெண்ட் பண்றதை பார்த்து தான் நாங்களும் ரெக்கவர் ஆகி வெளில வந்துகிட்டு இருக்கோம். கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கப்புறம் புதுசாக நிறைய ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ உங்களால் தான் நான் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நிலா ஐஸ்வர்யா, தேங்க்யூ. அடுத்து பாலா அண்ணா அக்கா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ சூப்பர். நான் இந்த வீடியோ கடைசி வரை பார்த்தேன், நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணா அக்கா சூப்பர் அப்படின்னு. தேங்க்யூ பாலாஜி. மறுபடியும் பாலாஜியே கமெண்ட் பண்ணியிருக்கான். அண்ணா அக்கா நீங்கள் 2 பேரும் உள்ள லவ் யூ இருக்கு அண்ணா அக்கா, உங்களை பார்க்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கு அண்ணா அக்கா சூப்பர். தேங்க்யூ பாலாஜி. கமெண்ட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஹரிகரன், ஏன் செல்ல பிள்ளை ஹரிகரன், 2 பேரும் சொன்னது நல்லா இருந்துச்சு அண்ணா அண்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹரிகரன் வேற லெவல்ரா, கமெண்ட்லாம் போட்டுட்டு இருக்கே சூப்பர். கவிதா அக்கா சூப்பர் நைஸ், கேக்க நல்லா இருக்கு, யூஸ்ஃபுல் அப்படின்னு அமைச்சிருக்கீங்க. தேங்க்யூ கவிதா அக்கா, லவ் யூ. ரஃபியா அக்கா, மதன்ராஜ், திவ்யா சூப்பர் தேங்க்யூ ரஃபியா அக்கா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரஃபியா அக்கா. காவியா சரவணகுமார், உங்க Dress எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க? என்ன கமெண்ட் பண்ண சொன்னா என்ன கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? போற போக்குல போவோமா, ஏதாவது பிடிச்சிருந்தா கையில காசு இருந்தா வாங்கிடுவோம். ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, பொதுவாகவே கையில் காசு இருக்குது, நம்ம போகிறப்போ ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, அது எதுவாக இருக்கலாம், ஒரு ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை காஸ்மெட்டிக்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே கையில் காசு இருக்குது. ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம், ஒரு விஷயத்த பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, கையில் காசு இருக்குது அப்படின்னா உடனே வாங்கிடுவோம். அப்படி இல்லைனாக்கா தலை தொங்க போட்டு வந்துடுவோம். அப்படி வாங்கின ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அது கண்டிப்பாக. ஓகே, அடுத்து வர்ஷினி, டோன்ட் ஃபீல் அக்கா அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கானா கார்த்திக் மீடியா 7:9 அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி பார்த்தேன். அதை ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோதான் கஷ்டத்தில் நம்ம சோகமாக இருப்போம், நம்ம வந்து நம்ம பார்ட்னரோ சுற்றி உள்ளவங்களாம் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா படித்ததில் வலித்தது கவிதையை சொன்னது, யாராவது என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு அதை தாண்டி போவோம் நம்ம. ஆனால் நமக்கு தான் தெரியும் அதுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணி சொல்லியிருக்கான். கார்த்திக், கானா கார்த்திக் நன்றிடா, நன்றி. மணிகண்டன், நைஸ் அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. பாலாஜி, லவ் யூ.
இருக்கணும் அக்கானா சூப்பர். thank you பாலாஜி. thank you அண்ணா பாலாஜி. கமெண்ட் ரீட் வீடியோ ப்ளீஸ் இதோ அண்ணா போட்டாச்சு. பை கன்னியாகுமரி பொண்ணு ஈஸ்வரி கன்னியாகுமரி பொண்ணு உங்களுக்காகவும் நாங்க சொன்ன மாதிரியும் கமெண்ட் ரீட் பண்ணி வீடியோ போட போறோம். ஓகேவா? அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ரிஷி not feel darlings னு சொல்லிருக்கீங்க. ஓகே ரிஷி thank you ரஃபியாக்கா, மதன்ராஜ், திவ்யா படித்ததில் பிடித்தது விசிஸ் படித்ததில் வலித்தது இந்த கருத்து சூப்பர். லவ் யூ போத், ஐ மிஸ் யூ போத் அப்படின்னு சொல்லிருக்காங்க. thank you ரஃபியாக்கா. thank you. பண்ணாதீங்க. நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்களோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா கமிங் சூன் நம்ம வந்து லைவ்லாம் வருவோம். அப்பப்போ வருவோம். வரும்போது உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். மிஸ் பண்ண வேண்டாம். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஏதோ தூரமாக போன மாதிரி இருக்கு. அண்ட் லவ் யூக்கா. அடுத்து ஷக்கீலா இல்லை சக்தி. நல்ல வேளை டிவிலாம் கொப்பு. சக்தி உன் பேரை சக்கீலான்னு படிக்கிறான், நோட் பண்ணிக்கோ சரியா? சக்தி வந்து கிரேட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. சக்தி தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ. அவந்திகா ஹாய் அண்ணா, மோர் வீடியோஸ் ப்ளீஸ் அக்கான்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா போடுற தங்கமே. ரஃபியாக்கா கனமாவின் காதல் எபிசோட் 8 இன்னைக்கு ட்ரை பண்றேன். இன்னைக்கு எடிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு தான் இந்த vlog-ஐ எடுக்கிறேன். இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு இந்த கனமாவின் காதலும் வர பார்க்கும். இன்னைக்கு போற எபிசோட்ல வருவேன். நீ எதுல வருவேன்னா வீடியோல வருவேன். மதன் திவ்யா வீட்ல வருவேன். பிரியா வந்து கமெண்ட் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் அப்படினு பண்ணி வச்சிருக்கா. இது என்ன? இது பெரிய கமெண்ட் இல்ல. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணி பிரியா ஏண்டி இப்படி கிரேசி பேபி அக்கா. கிரேசி கான்செப்ட் சூப்பர் குட் ஆல்வேஸ் யூ ராக் गाइस அப்படினு சொல்லிருக்கீங்க. Thank you கிரேசி பேபி அக்கா. thank you. அடுத்து மகா வந்து ஒரு ஹார்ட் கொடுத்திருக்கீங்க. அடுத்து கனகவல்லியும் ஒரு ஹார்ட் கொடுத்திருக்கீங்க. ஓகே படித்ததில் பிடித்தது அண்ட் படித்ததில் வலித்தது பார்ட் 1 கமெண்ட் பாக்ஸஸ் டன் படிச்சு முடிச்சிட்டோம். கம்மியா தான் வந்திருக்கு. நான் என்னமோ ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணேன். பட் எக்ஸ்போர்ட் இப்போ வந்து பல பேர் பல குழப்பத்துல இருப்பாங்க தெரியா? ஆக்சுவலி ஒய்னா என்ன சொல்றது? இவங்க நல்லவங்க. ஒய்னா என்ன சொல்றது? ஒய்னா அதான் நான் பதில் சொல்றேன். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? ஐயோ கன்ஃபியூஸா இருக்கே, இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு, இதுவோ அதுவோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பல குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் தெளிவுபடுத்தணும்னா கடவுள் வந்து ஒரு விஷயம் பண்ணணும். அதை கூடி சீக்கிரம் பண்ணுவார். பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கே தெரியும் யார் எப்படிப்பட்டவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கடவுளை நம்புகிறோம். நாங்கள் இவ்வளோ நாள் பதில் சொல்லாமல் இருக்கிறது, அதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்கட்டும், எல்லாம் எங்கள் சைலண்ட்டுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. கமிங் சூன் உங்களுக்கு வந்து எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டப்படும். ஓகே பார்ட் 2 போயிடலாமா? படித்ததில் பிடித்தது வெர்சஸ் படித்ததில் வலித்தது பார்ட் 2 வீடியோல உள்ள கமெண்ட்ஸ் படிக்கலாமா? ரீட் பண்ணலாமா? ரெடி गाइस? ரெடி 3 2 1 கோ. ரஃபியாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மதன்ராஜ் திவ்யா படித்ததில் பிடித்தது வெர்சஸ் படித்ததில் வலித்தது இரண்டு பேரும் கவிதை சூப்பரா இருக்கு. இது கண்டினியூ பண்ணுங்க. பார்ட் 1 பார்ட் 2 எமோஷன் ஆயிட்டேன். சூப்பரா சூப்பர் ஐ லவ் யூ போத், ஐ மிஸ் யூ போத் அப்படின்னு சொல்லிருக்காங்க. Thank you ரஃபியாக்கா. லாட்ஸ் ஆஃப் மிஸ் யூ ரஃபியாக்கா. லாட்ஸ் ஆஃப் மிஸ் யூ. கண்டிப்பா நம்ம வந்து மறுபடியும் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பானு ரஃபியாக்காவோட கமெண்ட்க்கு எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ரீப்ளே பண்ணிருக்கீங்க. சூப்பர் பானு. thank you பாலாஜி. அண்ணா அக்கா சூப்பர். thank you பாலாஜி. thank you so much. சிந்துஜா டார்லிங் ஹாய் மதன் அண்ட் திவ்யா நைஸ் வீடியோ God bless you both அப்படின்னு சொல்லிருக்கீங்க. thank you சிந்துஜா அக்கா. thank you. ரொம்ப நன்றி. மறுபடியும் யாஷ்மிகா வந்து ஒரு பெரிய பேர ஆம்ச்சி வச்சிருக்கா. 4:38 அதுல என்ன இருக்கு நான் பார்க்கறேன். அந்த டைமிங்க்கு அந்த டைமிங்கை நோட் பண்ணி என் அக்காவும் அண்ணாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அக்கா. உங்களை பற்றி பேசுகிற யாருக்கும் அதை புரியாது. அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அது தெரியும். நீங்கள் 2 பேரும் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை புரிஞ்சிக்கவங்க உங்களை நேசிக்கவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. யாஷ்மிகா thank you so much. love you lots of love you. உண்மையான விஷயம். நிறைய இது ரொம்ப யாஷ்மிகா நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாமே 1000% உண்மையான விஷயம். இப்போ அந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் நாங்கள் வெளில போகிறப்போ
இதை பற்றி வந்து கேட்பாங்களோ, இதை பற்றி வந்து ஏதாவது பேசுவாங்களோ, கேலி பண்ணுவாங்களோ, இல்லை ஒன்றுமே புரிதல் இல்லாமல் ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸில் இருந்தோம் நாங்கள். ஆனால் டோட்டலி ஆப்போசிட் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம், நீங்கள் கொஞ்சம் இதாக அப்படி தான் நமக்கு தான் வந்து சப்போர்ட்டாக வந்து பேசினாங்க. அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் நீ சொன்ன விஷயங்களே நிறைய பேர் சொன்னாங்க நேர்ல. நிறைய பேர் நிறைய விஷயத்த நோட் பண்ணிருக்காங்க இந்த இஷ்யூஸ்ல. அண்ணாலாம் வந்து சிரிக்கிறான். அவனுக்கு எங்க மேல அவனுக்கு கோவமோ இல்ல வருத்தமோ எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. இப்பயும் நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நோட் பண்ணுங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தவங்களை பிளாங்கா நம்ப வேண்டாம். எதா இருந்தாலும் நோட் பண்ணி வாட்ச் பண்ணி, 1க்கு 10 வீடியோ 10-20 வீடியோ கூட போய் வாட்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் சீல் கொடுத்துங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் எதையுமே பார்க்காம குண்டாங்க கொடுத்தலாம் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு உடனே போய் அங்கே தப்பு, அங்கேருந்து இங்கே பார்த்துட்டு இங்கே வந்து தப்பு அப்படிலாம் சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆதிலேருந்து அங்கே வரையும் என்ன விஷயம், என்ன கதை, எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, யாரை என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கிளியராக ஒரு ஸ்கேன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால யாஸ்மிகா ரொம்ப அழகான வரவேற்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இஷ்யூஸ்க்கு முன்னாடி விட இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய பேர் கேர் பண்றாங்க. நிறைய கேர்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. நிறைய பேரோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு பர்టిక్యులர்லி என் ஃபேமிலி சைடுல கூட என் தம்பிங்க எல்லாம் வருவாங்க போவாங்க, சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை போடுற டைம், இந்த கோயிலுக்கு போற டைம்ல தான் நாங்கெல்லாம் ஒண்ணா சுத்துவோம். இப்போ இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் டெய்லி வர்றாங்க, டெய்லி என்கிட்ட பேசுறானுங்க, வெளில கூட்டு போறானுங்க, அங்க வா இங்க வா, முப்பெரும் தேவிகள் வந்து டெய்லி கால் பண்ணிடுவாங்க எனக்கு. ஹரிஹரன் சார் எல்லாம் இவள்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, முப்பெரும் தேவிகள் வந்து என்னகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அதுல குட்டி பையன் எங்க அண்ணன் வந்து 2 அண்ணாவும் ஃபோன் பண்ணிடுவானுங்க. ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்ற, என்ன அதே யோசிச்சுட்டு உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா நான் அப்படின்னுவேன். அதோட 2 பேரும் சூப்பர் குட் கேர்ள் அப்படின்ட்டு 2 பேரும் இருந்துருவாங்க. ஹரிஹரன் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட் பர்சன் எனக்கு. எபிஷனா கூட அவ்வளவா பேச மாட்டான். என்னன்னா என்ன அப்படி பேசுவான், சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, உடம்ப பாரு. எபிஷனாக்கு என் உடம்பு தான், நீ உடம்ப பாரு அப்படின்னு தான் திட்டுவாங்க. நீ நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்க, நீ சாப்பிட்டியா, நீ என்ன பண்ற, நீங்க அவ்வளோ ஒரு கேரிங் பர்சன். ஸோ அந்த கேர் வந்து அப்போ விட இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. எங்களுக்கும் இருக்காங்க 3 ரோசஸ், புரியுதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் தங்கச்சிங்களா அப்படியா, அவள் தான் பொட்டி படிக்க எடு தூக்கு கிளம்பலாம். சரி, அது மாதிரி என்னோட தங்கச்சிங்க வந்து 3 ரோசஸ் டெய்லியுமே ஃபோன் பண்ணி நம்மள வந்து மோட்டிவேஷன் கொஞ்சம் கூட வந்து நம்மள வந்து நிறைய சமாளிக்க முடியல, டயர்டா அளவுக்கு ஒரு குரூப் இருக்கு நமக்கு. தங்கச்சிக்கு ஒரு குரூப் இருக்கு, அண்ணன் தம்பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. நான் இவங்க 2 பேரும் என் பக்கத்துல இருந்திருக்காங்க. நான் வந்து எந்திரிக்கும் போது அந்த ஃப்ரேம் தான் பாக்குறானாண்டி, எப்படி எழுந்தோடனே உங்க மூஞ்சில தான் முடிக்கிறேன். நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அங்கவை சங்கவை என் தங்கச்சிக்கு 3 பேர், எத்தனை பேர் தெரியுமா? அங்கவை சங்கவை பொங்கவை 3 ரோசஸ், அப்புறம் வந்து முப்பெரும் தேவிகள், அப்புறம் வந்து பெண்கள் 3 வகை மிச்சில் ஜங் ஜக்கு, இந்த மாதிரி கங்கா யமுனா சரஸ்வதி, இந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் வந்து என்னோட மொத்தம் 5 வராது. 5 தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த குரூப்ல இருக்கிற தங்கச்சிங்க சொல்றேன், நீங்க பாட்டுக்கு வெல்கம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. மத்த தங்கச்சிங்க யாஸ்மிகா நீ கூடி சீக்கிரம் அந்த குரூப்ல ஜாயின் ஆவடா தங்கம். ஓகே, சௌமியா நிலா அழகான ஒரு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. 8வது கவிதை சூப்பர் அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 8வது கவிதை என்ன கவிதைமா? 8வது கவிதை ரொம்ப சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சௌமியா நிலா, ரொம்ப நன்றி. அந்த 8வது கவிதை என்ன நானும் போய் பார்க்கறேன். Deepika Vinod, in Anni, 3rd was my favorite and I like it was content to all girl. In Anna, 8th and 10th was most favorite and most painful still now that only happening in this world. Anni, this beginning is nice. Try different. I'm happy in your upcoming success. ஆல்வேஸ் லவ் யூ அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தீபிகா வினோத் தங்கம். 3rd ஒன் வந்து உங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தீபிகா வினோத் தங்கம், நீங்க வந்து எங்க சேனல்ல வந்து அப்பத்துலேருந்தே பார்க்குறவங்களா இருப்பீங்க. கண்டிப்பா டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணிருக்குன்னு சொல்லி உங்களோட மோட்டிவேஷன் உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப 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 நன்றி. அதுதான் உண்மை. இங்கே எத்தனை பேர் என்னோட vlog பார்க்குறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, நிறைய பேர் வந்து அதை நினச்சி சிரிப்பீங்க.
நிறைய பேர் அதனால சிரிப்பீங்க, அவள் தான் முடிச்சு விட்டாச்சு, வியூஸ் போகாது, அது போகாது, இது போகாதுன்னு. அது கிடையாது மேட்ரு. நம்ம எத்தனை பேர் அதில் 10 பேர் பார்த்தாலும் சரி, 5 பேர் பார்த்தாலும் சரி, இல்லை 5000 பேர் பார்த்தாலும் சரி, இல்லை 2000 பேர் பார்த்தாலும் சரி, அதில் வந்த கமெண்ட்ஸ் இட்ஸ் அ மஸ்ட். எத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது வந்து எங்களுக்கு ரொம்ப, அதுதான் நான் பெருசாக நினைக்கிறேன் தவிர, அதனால தான் இந்த கமெண்டை ரீட் பண்ணி கூட அந்த vlog போட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி தீபிகா. பாலாஜி ப்ரோ, அண்ணா அக்கா இந்த வீடியோ பார்த்து இருக்கேன். அண்ணா அக்கா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் 2 பேரும் படிக்கும்போது இவர் தனது வழிகள் பகிர்ந்து உள்ளார். இவர் சந்தோஷமா இருக்கணும் அக்கான்னா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்க பாலாஜி. தேங்க்யூ பாலாஜி ப்ரோ. தீபக் ஃபர்ஸ்ட் வியூ அப்படின்னு போட்டிருக்கீங்க. தீபக் ஃபர்ஸ்ட் வியூஸ், தேங்க்யூ. இந்த vlog யார் ஃபர்ஸ்ட் வியூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ரஃபியா அக்கா, மதன் ராஜ், திவ்யா, ஐ மிஸ் யூ போத் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லாட்ஸ் ஆஃப் மிஸ் யூ கா. சைக்கோ பாப்பா நல்லா இருக்கு பட் டைம்ஸ் பேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. கரெக்ட், உண்மைதான். டைம் கொஞ்சம் பேடா தான் இருக்குது, அதனால தான் பேட் எல்லாம் வந்து கிடக்குது. ரொமான்டிக் அண்ணா அண்ணி, எனக்கு எல்லாம் ரிலேட்டடா ஆச்சு, எல்லாமே எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொமான்டிக்கு எல்லா கவிதையும் மேட்ச் ஆயிருச்சா? ரொமான்டிக் அவ்வளோ நம்ம இடத்துல யாரும், நம்ம இடத்துலயும் அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். அடுத்து மாமா பாப்பா ஃபீல் பி ஹாப்பி அண்ணா அக்கா, திஸ் இஸ் ஃபார் யூ அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மாமா பாப்பா ஃபீல், தேங்க்யூ தங்கமே. ரஃபியா அக்கா, கண்ணமாஸ் லவ் எபிசோடே அப்படின்னு கேட்டிருக்காங்க மறுபடியும். பாலாஜி ப்ரோ, 8வது இடத்தில் உள்ளது அண்ணா அக்கா. நீங்க 2 பேரும் சேர்ந்து சொன்ன உண்மை அண்ணா அக்கா, எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது அண்ணா அக்கா, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 8வது கவிதை. அப்புறம் அதுக்கே வந்து மறுபடியும் கீழே பாலாஜி, படித்ததில் வலித்தது எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கான். தேங்க்யூ பாலாஜி. ரொம்ப ட்ரூ. யாருமே அந்த vlog பார்க்கலன்னா திரும்ப போய் பாருங்க. யாராவது இந்த vlog பார்க்குறவங்க எதை பத்தி பேசுறாங்க, எந்த vlogல உள்ளதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியலனாக்க, படித்ததில் பிடித்தது படித்ததில் வலித்தது சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்போம். பார்க்காதவங்க போய் பாருங்க. மறுபடியும் யாஷ்மிகா பேராவா வந்து வச்சிருக்காடா. அதுதான் மயங்கி விழுந்தியா? நான் கூட பேச ஆரம்பிச்சோம் மயங்கி விழுந்து நினைச்சேன். சரி ஓகே. பேச்சில மயங்கி விழுவதுக்கு என்ன தேடு வடிதா இல்ல வாய் நல்லா வருது கூடாது பொது இடத்துல. யாஷ்மிகா டார்லிங் அடுத்த ஒரு பேரா அமைச்சிருக்காங்க. 16:10. இது உண்மைதான் அக்கா, நானும் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்க்கா. என்கிட்ட என் ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் அப்படி நடந்துக்கிட்ட ட்ரை பண்ணாங்க அக்கா. நீங்களே சொல்லுங்க, நான் 8th தான் படிக்கிறேன், அப்போ எனக்கு என்னக்கா தெரியும் சொல்லுங்க, இல்லை என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஆனால் அன்னைக்கு என்னோட நல்ல நேரம் என்னன்னு தெரியல. அப்போ என் அண்ணா வந்து என்ன காப்பாத்திட்டாரு. எனக்கு அதை நினைச்சா இன்னும் கஷ்டமா இருக்காக்கா அப்படின்னு சொல்லி யாஷ்மிகா சொல்லியிருக்கா. இதுக்கு நான் என்ன சொல்றது யாஷ்மிகா, இந்த உலகத்துல பல பேருக்கு பெண்ணா பிறந்த எல்லாருமே இதை அனுபவிக்காம இல்லை, சரியா? இதுதான் ஒரே பதில். நம்ம பொண்ணா பிறந்துட்டோம்னா இந்த விஷயத்தை அனுபவிக்காம எந்த ஒரு பொண்ணு கடந்து வராதோ அவளுக்கு தான் இந்த உலகத்துல முழுமையான ஒரு சுதந்திரம். உஷாரா பெண் குழந்தைய பெற்றவங்க எல்லாருமே உஷாரா குட் டச் பேட் டச் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. அப்படி ஒருவேளை அந்த மாதிரி நடந்தா செருப்பாவே அடிக்கவும் சொல்லிக் கொடுங்க. தைரியமா வளங்க பொம்பளைங்களை. இந்த சொல்லுவாங்க சில பெண்களை பார்த்தா என்ன ஆம்பளை மாதிரி பண்ற, ஆம்பளை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வி உலகத்துல அப்படிதான் இருக்கணும். பெண்கள் வந்து இங்க ஆணாக வந்து தைரியமா இருக்கணும். அந்த ஆண் கிட்ட இருக்கிற தைரியத்தை வந்து அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அது ரொம்ப நல்லது. தேங்க்யூ யாஷ்மிகா. 16:10 நான் போய் பார்க்குறது என்ன கவிதை அப்படின்னு நீ சொன்னதுலே பாதி எனக்கு புரிஞ்சுது. பட் இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன். ஓகே. ரொமான்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை, பட் வலிச்ச கவிதை. அது உண்மைதான். கடவுள் இருந்திருந்தா இது எல்லாம் நடந்து இருக்காது. தட் இஸ் ட்ரூ. 100 அப்படின்னு நிறைய 100 அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. ரொமான்டிக் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் உண்மை. நானுமே அந்த கவிதையெல்லாம் படிக்கும் போது நிறைய ரியலைஸ் பண்ணேன். நேற்று கூட ஹரிஹரசன் அண்ணன்ட்ட பேசும்போது ஹரிஹரசன் அண்ணா வந்து எனக்கு ஒரு சில கவிதை பிடிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆனால் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆன ஒரு கவிதை எதுன்னா அந்த கடவுள் பற்றியும் இந்த இது பற்றியும் தான் அண்ணா அப்படின்னு அண்ணாட்ட சொல்லும் போது அண்ணா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் அது நடக்காமல் இருக்கவே இருக்காது தங்கச்சிமா அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஓகே. அடுத்து நந்தினி, எமோஷ்னலாக இருக்குது பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. சூப்பர் மதன் திவ்யா. ஓல்டு மெமரிஸ்லாம் வந்துட்டு போகுது. ஐம் ஃப்ரம் மலேசியா. உங்கள் வீடியோ பார்க்கும்போது டைம் 1:30 AM.
தூக்கமே வரலை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் மதன் திவ்யா, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நந்தினி அக்கா ரொம்ப 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 நன்றி. மலேசியாவிலேருந்து பார்க்குறீங்க. 1:30 மணிக்கு வந்து நம்மளோட vlog பார்த்து பழைய மெமரிஸ்லாம் வந்திருக்கு, தூக்கமே அந்த அளவுக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் நாங்கள் வந்து இது மூலியமாக சொல்லியிருக்கேன். இது இங்கே நிறைய பேருக்கு இது சூட்டபுளாக இருக்கும். தயவு செஞ்சு திரும்பவும் சொல்கிறேன், அந்த vlog யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய கனெக்ஷனை உருவாக்கும் அந்த vlog. அதனால தான் நாங்கள் வந்து அதை ஒரு புதுவிதமான முயற்சி எடுத்து அந்த vlog நாங்கள் பண்ணியிருந்தோம். இந்த vlog நாங்கள் நன்றி அந்த காரணம் என்னன்னா, அக்காவுக்கு ரொம்ப நன்றி. நந்தினி அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. மலேசியால இருந்து பார்த்துருக்கீங்க, ரொம்ப எமோஷனல் ஆயிருக்கீங்க. உங்களோட கமெண்ட்லேயே எனக்கு தெரியுது மெமரிஸ் எல்லாமே வர வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்போ நாங்கள் போட்ட கவிதை எவ்வளோ எமோஷ்னலாக இருந்திருந்தா அந்த அக்காவை அவ்வளோ ஒரு ஓல்டு மெமரிஸ் கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. மை ஃபேமிலிஸ் அண்டு என் தங்க எல்லாருக்குமே, என்னோட தங்கம், என்னோட டார்லிங்ஸ், என்னோட வைரம், என்னோட வைடூரியன்ஸ்க்கு எல்லாமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த vlog-ஐ வந்து நாங்கள் பர்டிகுலராக எடுக்க காரணம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து வீடியோ வந்து இப்போ நடக்கிறது, இங்கே நடக்கிறது, அந்த ஊரில் நடக்குது, இந்த ஊரில் நடக்கிறது அப்படின்னு போடுறதை தவிர்த்து வேறு எது மூலயமாவது நம்ம வந்து தெரிய வைக்கலாம். அண்ட் டே ரொட்டீனாக இருக்கட்டும், ப்ராங்காக இருக்கட்டும், இல்லை எங்களோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம போடுறோம். இப்போ ஆஸ் யூஷுவல் அந்த ஏதாவது அழுவுறது, ஏதாவது ஃபீலிங்ஸு, ஷேடு, இதெல்லாம் பற்றி இப்போ நம்ம வந்து எங்கள் லைஃப்பில் உள்ளதை நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக எல்லார் லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படின்றத நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ அதனால தான் அந்த படித்ததில் பிடித்தது, படித்ததில் வலித்ததுன்னு சொல்லி நம்ம எடுத்தோம். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். முக்கால்வாசி இதை போடுறதுக்கு காரணமே நான் தான். மதன்கிட்ட நான் இந்த ஐடியா சொல்லும் போது, மதன் ஒர்க் அவுட் ஆகுமா பாப்பா அப்படின்னு கேட்டான். நான் ஏன் இதை போட்டேன் அப்படின்னா, இதில் படித்ததில் பிடித்ததும் சரி, படித்ததில் வலித்ததும் சரி, எல்லா கவிதைகளும் என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்ஸ்டன்ட். வலிச்சதாக இருந்தாலும் சரி, பிடிச்சதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கவிதைக்கு என்னோட லைஃப்ல ஒரு மீனிங்ஸ் இருக்கு. இதை வந்து நாங்கள் வந்து அதை எமோஷ்னலாக நாங்கள் உங்ககிட்ட கொடுக்கறத விட இந்த மாதிரி கவிதைகளாக கொடுத்தா கண்டிப்பாக உங்களோட எமோஷனல்ஸ் வெளில வரும் அப்படின்றது தான் எங்களோட தாட்டாக இருந்தது. பட் அதே மாதிரியும் வந்துருச்சு, நிறைய பேர் ஃபீலும் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் இன்னும் கண்டினியூ பண்ணலாமா? டிஃப்ரெண்ட் vlogலாம் போடணும் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் vlog போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ரெகுலராக எல்லா யூடியூபர் மாதிரி நம்ம பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதை தாண்டி டிஃப்ரெண்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு vlog ஒன்று வரும், வேற என்ன vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் எந்த vlog-ஆக இருந்தாலும் கொடுக்கணும்னு நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த vlog பண்ணுங்கள், இந்த vlog பண்ணுங்கள், இப்படி போங்க, எதுவாக இருந்தாலும் டு பி ஃப்ராங்க் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நாங்கள் அந்த vlog-எல்லாம் எடுத்து தயவு செய்து ஃபுட் vlog-லாம் பண்ணுங்கன்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. இவனை வச்சுக்கிட்டு நான் ஃபுட் vlog இல்லை, எந்த vlog-உமே பண்ண முடியாது, இவன் சோறே திங்க மாட்டான், அதனால ஃபுட் vlog-லாம் பண்ண சொல்லாதீங்க, வேற எதனா பண்ண சொல்லுங்க. ஃபுட் vlog பண்ணுறதா இருந்தால் நானும் என் தங்கச்சி வேணா பண்ணுறோம், ஓகேனா சொல்லுங்க. லாவண்யா விசிஸ் திவ்யா ஃபுட் சேலஞ்ச் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் 2 பேர் பண்ணுற தட்டுறோம் தூக்குறோம். ஓகே, பாருங்க சேலஞ்ச் வீடியோ பார்த்துக்கலாம். என் தங்கச்சி ரெடியா இருக்கா, vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம. ஸோ இந்த கமெண்ட் ரீட் பண்ண vlog வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருமே இந்த படித்ததில் பிடித்தது, படித்ததில் வலிக்குது vlog பார்க்கல, பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலனாக்க மறக்காம போய் தயவு செய்து பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். ஓகேவா? ஓகே கைஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் ஆகும். உங்ககிட்ட இந்த டடாவை வயசு சொல்றது நாங்க உங்க மதன் திவ்யா. ஓகே பை பை தங்கங்களா, பை லவ் யூ गाइस. நான் சொல்லாதன்னு சொல்ற மறுபடியும் गाइस சொல்லிட்டு பை 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 தங்கங்களா. சோ गाइस லவ் யூ. மறக்காம அடுத்து என்ன vlog பண்ணனும்னு சொல்லிருங்க. அடுத்து என்ன vlog பண்ணனும்னு சொல்லுங்கங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள சொல்லுங்க. போதும், நிறுத்து, அப்படியே உருட்டுற. ஹாய், ஐயோ ஹாய், ஐயோ அது கட் பண்ணு. வணக்கம்.